யோ கேமர்ஸ், வெல்கம் டு ஐன் ஹார்வெஸ்ட். இன்னைக்கு வீடியோவில் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, ப்ரீடிங் ஃபார்ம் கட்டியிருப்போம் நம்ம. அது உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு என்டர் ட்ராகன் அடிக்க வீடியோ. அதில் டைமண்ட் ஆர்மரில் இருந்திருப்போம். அதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த ப்ரீடிங் ஃபார்ம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் கட்டி அதுலேருந்து டைமண்ட் ஆர்மர் எடுத்தோம். ஈஸியான ஒரு நான் இது கட்டுறதுக்கு எங்களுக்கு மினிமம் ஒரு 1 hour ஆயிருக்கும் கைஸ். அவ்வளோதான். சின்ன ஒரு ப்ரீடிங் ஃபார்ம், ரொம்ப நல்லா இருந்தது. அதான் உங்களுக்கு வீடியோ போடலாமேன்னு வந்திருக்கேன். மறக்காம உங்கள் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுத்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? போன வீடியோ சொல்லியிருப்போம். அடுத்த வீடியோ வந்து வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம். அதுக்காக தேவையான அதுக்கிட்ட தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அதுக்கான தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கோங்க. ஈஸியான சிம்பிளான ஒரு ஃபார்மாக கட்ட போகிறோம். இந்த பொருள்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நான் பண்ணுறதை பாருங்கள். வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக்கை இப்படி உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு நீங்கள் வாட்ரு ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே வாட்ரு ஊற்றிட்டு இங்கே ஒரு டெம்பரவரி பிளாக் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு எப்படி அந்த கம்போஸ்ட் வச்சுக்கோங்க. அடுத்து கோவ் வச்சுட்டு நீங்கள் 4 பிளாக் 1 2 3 4 இதே மாதிரி 4 சைடு இப்படி பண்ணணும். பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்ன பண்ண போகிறீங்கன்னா, கிளாஸை வச்சு அதில் 2 பிளாக் இப்படி ஏற்றி விட்டுக்கோங்க. இந்தாங்கடா, நீங்களும் பண்ணுங்கடா. யாருன்னு கொஞ்சம் வேலை செய்யடா, நல்லது உனக்கு. வேலை செய்யடா, 2 பிளாக் அது ஃபார்ம் போட்டுக்கோங்க. வேலை செய்யுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த டைமண்ட் பிகேஸ் எப்படா கிடச்சிதுன்னு கேட்காதீங்க. ரைட் ஃபார்மில் கிடச்சிது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கம்போஸ்ட்டுக்கு நேராக இருக்கிற கிளாஸை வந்து மைதியாக இருங்கடா, முன்னாடி இருக்கிற கிளாஸை எப்படி உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு அந்த பிளாக் இப்படி உடச்சிக்கோங்க. ஒரு ட்ராப் டோர் எடுத்து அங்கே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இப்படி ஒரு ட்ராப் டோர் செட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உள்ளே இருந்து ஒரு டெம்பரவரி பிளாக் வச்சு அதுக்கு மேலே ஒரு ட்ராப் டோர் இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உடச்சி விட்டுக்கோங்க பிளாக். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு பெட்டு இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட் இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு பெட் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி ப்ளேஸ் பண்ணுங்க. தப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஃபுல்லாக அடைச்சிக்கோங்க கிளாஸை வச்சு. அடைங்கடா வந்து ஒரு வேலையா போயிட்டு அடைச்சிட்டிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு ஒரு பிளாக் இப்படி ஒரு பிளாக் 2 பிளாக் உடச்சிக்கோங்க. டோட்டலாக உடச்சிட்டு இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் தப்பாக சொல்லிட்டேன். இங்கே வந்து இப்படி நீங்கள் போய்கிட்டே நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எப்படி தெரியணும், அந்த அளவுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டீங்களா? இப்போ என்ன பண்ண காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ட்ராப் டோர் கீழே இருக்கிற அந்த பிளாக்கு உடச்சிட்டு அங்கே தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க. இப்படி தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா, இது தள்ளுற அவங்களுக்கு காட்டணும்டா. தண்ணி ஊற்றி பண்ணுறேன். ஒரு டைம் கூட இங்கே வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, மேலே வந்துட்டிங்களா? வந்துட்டு இங்கே மொத்தம் 4 பிளாக் உடச்சிக்கோங்க. இப்படி 1 2 3 4 இப்படி 4 பிளாக் உடச்சிட்டிங்களா? அடுத்து என்ன பண்ணுன்னு காட்டுறேன். இப்போ இந்த சைடும் 4 பிளாக் உடச்சிக்கோங்க. 1 2 3 4 4 பிளாக் உடச்சிட்டிங்களா? இப்போ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ என்ன பண்ண ம். போறோம்னா இங்க ஊத்தி விட்டுருக்கேன். ஊத்தி விட்டீங்கன்னா இங்க கார்னர்ல இங்க வருமா? இதுக்கப்புறம் என்ன பண்ண காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாஸ் எடுத்து நீங்க சுத்தி போட்டுக்கோங்க. டேய் விபின் வந்து சுத்தி போடுறா. இப்போ என்ன பண்ண போறோம்னா நீ உள்ளே முதல்ல போன இந்த பிளாக்கு போயிட்டு 3 பிளாக் தோண்டிக்கோங்க. 1 2 3 தோண்டிட்டீங்கன்னா அதை நீங்க அப்படியே இன்னொரு பிளாக்கும் உள்ள போய்க்கோங்க. இப்போ நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க பிளாக் வச்சுக்கோங்க. இப்படி பிளாக் வச்சிட்டிங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா பவர் ரயில் இருக்குல்ல, அதை இப்படி வச்சுக்கோங்க. லைனை இப்படி வச்சுக்கோங்க. இங்கேயும் ஒரு பவர் ரயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே இப்படி வச்சுக்கோங்க. 3 ரயில் தான் வரணும் இங்கே. இங்கே ஒரு பிளாக் போட்டு அதுக்கு மேலே ரெட் ஸ்டோன் டார்ச் சொல்லியிருப்போம்ல, அந்த ரெட் ஸ்டோன் டார்ச் வச்சுருங்க. என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பிளாக் எப்படி உடச்சிட்டு அங்கே நீங்கள் டிஸ்பென்சர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரயில் இங்கே இதுக்கு பதிலாக பவர் ரயில் வரணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ரயில் இப்படி வச்சுக்கோங்க. இங்கே இங்கே உள்ள மைன் கார் போட்டுக்கோங்க. இங்கே ரெயில் வரக்கூடாது, உடச்சிட்டு இங்கே பிளாக்கே வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பட்டன் பிளேஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி போட்டுக்கோங்க. இப்போ உடச்சி நீங்கள் வெளியில் போய்க்கலாம். ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. வந்துட்டீங்களா? இப்போ இங்கே ஒரு கிளாஸை வச்சு ரெயிலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிளாஸோட சேர்த்து நீங்கள் இன்னொரு கிளாஸ் அட்டாச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு உங்களுக்கு ஃபார்மு. இதுக்கப்புறம் போயிட்டு வில்லேஜரை சேர்க்க வேண்டியதான் மிச்சம். வாங்க அதையும் இப்போ பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எங்கள் கேரட்டெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இங்கே நீங்கள் இந்த கம்போஸ்ட்டுக்கு மேலே ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. இல்லைனா இது வழியாக ஏறி வெளில நிற்கிறதுக்கு இது வழியாக ஏறி நின்று செடியை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜர் அடைச்சாச்சா, அதில் கம்போஸ்ட்டில் ஒருத்தன் ஃபார்மராக மாறிட்டானான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சர்வைவல்னால உங்களால் பண்ணி காட்ட முடியாது. இங்கே ஒரு குட்டி வந்தான்னா அவன் போய் இந்த ட்ராப் டோர் வழியாக இங்கே விழுந்து அதுக்கப்புறம் அவன் இங்கே வந்து நிற்பான். அவனால் இதுக்கு மேலே வர முடியாது. வளர்ந்ததுக்கப்புறம் தான் இப்படி வந்து இங்கே வந்து விழுவான். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் ஒரு பட்டன் கிளிக் பண்ணோன்னா அவன் மைன் காரில் வந்து நின்றுமா. அதுக்கப்புறம் நமக்கு எங்கே வேணுமோ அவனை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஈஸியான சிம்பிளான ஒரு ஃபார்ம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. Until then, this is Akash, Vipin, Aaron signing off. Thanks for watching. Thanks for watching, guys.